இயேசுவால் அதை முடியும் என்று சொல்லுங்கள். He is able. அவரால் முடியும். That is the message of the gospel. இதுதான் சுவிசேஷத்தின் செய்தி. These two sentences. இரண்டு வாசகங்கள். I can't do it. என்னால முடியாது. Jesus can do it. இயேசுவால் முடியும். Can you make that your way of life from today? இன்றிலிருந்து இதுவே உன்னுடைய வாழ்க்கை முறையாய் மாற்றிக்கொள்ள முடியுமா? What an encouraging message the gospel is. எவ்வளவு உற்சாகம் அளிக்கக்கூடியதான ஒரு செய்தியா இருக்கிறது இந்த சுவிசேஷம். That's what Jesus asked the blind people. அந்த குருடர்களை பார்த்து இயேசு இதை தான் கேட்டார். Do you believe I can do this for you? இதை உனக்காக நான் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? What did they say? அவர்கள் என்ன சொன்னார்கள்? I can't do it. என்னால முடியாது. But you can do it. ஆனால் உம்மாலே முடியும். That is faith. அதான் விசுவாசம். Jesus said, according to your faith be it unto you. உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். So your sin or your problem or anything, ஆகவே உன்னுடைய பிரச்சனை உன்னுடைய பாவம் அது எதுவா இருந்தாலும் சரி, God is able. தேவனாலே முடியும். See this verse here, it says he was absolutely convinced, verse 21, that he was able to do what he has promised. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி என்று 21ஆம் வசனத்திலே ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். I fear that in our churches we have heard so much about what you must do. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நம்முடைய சபையிலே நிறைய கேட்டிருக்கிறோம் என்று சொல்லி நான் அதுக்காக பயப்படுகிறேன். Yeah, I have also preached a lot on that in the olden days. பழைய நாட்களிலே இதை குறித்து நானும் அதிகமாய் பிரசங்கித்திருக்கிறேன். But I feel that I have not preached enough on God is able. ஆனால் தேவனால் முடியும் என்பதை போதுமான அளவு நான் பிரசங்கிக்கவில்லை என்று உணர்கிறேன். I have told people this is what you must do, that's what you must do, this is what you must do. ஜனலத்துல நீங்க இத செய்யணும் அத செய்யணும் இத செய்யணும் அத செய்யணும் நான் சொல்லி இருக்கிறேன். And I found so many people are defeated. அநேகர் தோற்று போய் இருக்கிறதை பார்த்திருக்கிறேன். So it's true, we must do it. நாம் செய்ய வேண்டும் உண்மைதான். But we also need to hear we can't do it. ஆனால் நம்மாலே செய்ய முடியாது என்பதையும் நாம் கேட்க வேண்டும். But Jesus can do it. ஆனால் இயேசுவால் முடியும். So that's the thing that you need to hear now. இதைத்தான் இன்றைக்கு நீங்கள் கேட்க வேண்டும். What is the sin you're trying to overcome now in your life? உன்னுடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே நீ மேற்கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிற பாவம் என்ன? Can you think of the biggest sin that you are all falling into in your life? அடிக்கடி விழுகிற பெரிய பாவம் என்ன என்று எண்ணி பார்க்கிறாயா? Is it lusting with the eyes? கண்களினால் இச்சிக்கிறாயா? Is it dirty thoughts? அசுத்தமான எண்ணங்களுடைய மனதை வந்து தாக்குகிறதா? Anger? கோபமா? Is it bitterness? கசப்பா? Usually it is one of these things. வழக்கமாக இதிலே ஏதோ ஒரு காரியத்தினால தான் நீ அடிக்கடி விழுந்து These are கொண்டிருக்கிறாய். very common sins among believers. விசுவாசிகளிடத்திலே காணப்படுகிறதான இவைகள் எல்லாம் வழக்கமான ஒரு பாவங்கள். I think some of you have tried very hard to overcome these things. இதை மேற்கொள்ள முடியாத உங்களிலே ஒரு சிலர் மிகவும் அதிகமாய் முயற்சித்திருக்கிறீர்கள். You don't want to shout at your wife or husband, but it happens. புருஷனை திட்டணும்னு நினைக்கிறதே இல்ல, மனைவியை திட்டணும்னு நினைக்கிறதே இல்ல, ஆனாலும் கோபப்பட்டு திட்டிடுறீங்க. Okay, now we going to breathe out. இப்ப நம்ம மூச்சை வெளிய விடணும். We are all going to breathe out. நம்ம எல்லாரும் இப்ப மூச்சை வெளிய விட போறோம். That means we are going to say, நம்ம என்ன சொல்ல போறோம்? I cannot do it. என்னாலே முடியாது. Is that easy to say? சொல்றது ஈஸியா இருக்கா? Because it's true, it's true. அது உண்மை உண்மை. Have you got a problem which is very big problem? உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அது உனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கா? Okay, we are going to breathe out now. இப்ப நம்ம மூச்சை வெளிய விட போறோம். What are we going to say? நம்ம என்ன சொல்ல போறோம்? I cannot do it. என்னாலே முடியாது. I cannot solve this problem. என்னால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. Okay, now we have breathed out. இப்ப நம்ம மூச்சை வெளிய விட்டுட்டோம். Have you all fully breathed out? ஃபுல்லா எல்லா மூச்சை வெளிய விட்டுட்டீங்களா? I cannot do it. என்னாலே முடியாது. I cannot solve this problem. என்னால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. You still believe little bit you can do it? இன்னும் கொஞ்சம் என்னால முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? No, breathe out fully. எல்லா காத்தையும் வெளிய விட்டுருங்க. Fully. ஃபுல்லா எல்லா காத்தையும் வெளிய விட்டுருங்க. It's all carbon dioxide. It's not good for us. Breathe it out. அது எல்லாமே கரிமல வாயு, அது நமக்கு நல்லது இல்ல. எல்லாம் வெளிய விட்டுருங்க. It's all carbon dioxide. Throw it out. எல்லா கரிமல வாயு வெளிய விட்டுருங்க. Now we are going to breathe in the oxygen. இப்போ நம்ம எல்லாரும் ஆக்ஸிஜன் உள்ள இழுக்க போறோம். What is that? அது என்ன? Jesus can do it. இயேசுவால் அது முடியும். Hallelujah. ஹalleluya. Jesus can do it. இயேசுவால் அது முடியும். That is faith. அதுதான் விசுவாசம். So many years you tried to understand faith. அநேக வருடங்களாக விசுவாசம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள பிரயாசப்பட்டிருக்கிறீர்கள். Have you understood it now? இப்பொழுது புரிந்து விட்டதா விசுவாசம் என்றால் என்ன என்று? Yes or no? I can't do it. என்னால முடியாது. I can't solve the problem. என்னால பிரச்சனை தீர்க்க I முடியாது. breathe out fully. நான் அப்படியே முழுமையா வெளியே எல்லா காத்தையும் Now I விட்டுறேன். breathe in fully. இப்பொழுது பிராண வாயுவை அப்படியே இழுக்கிறேன். My Jesus can do it. என் இயேசுவால் இது முடியும். Don't just say Jesus can do it. Say my Jesus can do it. என் இயேசுவால் முடியும் என்று சொல்லுங்கள். இயேசு என்று சொல்ல வேண்டாம். என் இயேசுவால் முடியும் என்று சொல்லுங்கள். My Jesus. என் இயேசுவால் முடியும். He can do it. அவரால் முடியும்.
He can deliver me from that sin. அவர் இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க He முடியும். can solve that problem in my home. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியும். And do you know how many years Abraham held on to that promise? இந்த வாக்குத்தத்தத்தை எத்தனை ஆண்டுகள் ஆபிரகாம் பிடித்துக் கொண்டான் தெரியுமா? It did not happen in one day. ஒரு நாளிலே இது நடக்கவில்லை. Some of you sisters, your husbands are not converted. ஒரு சில சகோதரிகளே, உங்களுடைய புருஷன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. Can you convert your husband? உங்களாலே உங்க புருஷனை ரட்சிக்க வைக்க முடியுமா? மனம் திரும்ப வைக்க முடியுமா? Yes or no? முடியுமா முடியாதா? Please breathe out fully. ஃபுல்லா காத்த வெளியே விட்டுருங்க. I cannot convert him. என்னாலே என் புருஷனை ரட்சிக்க முடியாது. I tried so many years. எத்தனை வருஷமா முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. I preached to him and he's not converted. பிரசங்கம் பண்ணி பேசி பார்த்தாச்சு, என்னால முடியல. Good. Now you breathe out fully. ஃபுல்லா நீங்க காத்த வெளியே விட்டுருங்க. Now you say, இப்ப சொல்லுங்க, Jesus can convert him. இயேசு என் புருஷனை மாற்ற முடியும். Lord, I trust you. பிதாவே, நான் உம்மை நம்புகிறேன். You can convert my husband. என்னுடைய புருஷனை நீர் ரட்சிக்க முடியும். Some of you have got a difficult wife. உங்களில் ஒரு சிலருக்கு கடினமான மனைவி இருக்கிறாள். Always a headache to you. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு தலைவலியாகவே வந்து வைத்திருக்கிறாள். Problem. எப்பொழுது பார்த்தாலும் உங்கள் மனைவி நிமித்தமா பிரச்சனை. Hindering your life, hindering your ministry. உன்னுடைய ஊழியத்தை தடை செய்கிறாள், உன்னுடைய வாழ்க்கையை தடை செய்கிறாள். You have tried so many times to change your wife. உன்னுடைய மனைவியை மாற்றுவதற்கு நீ எவ்வளவோ முயற்சித்தும் தோல்வி அடைந்திருக்கிறாய். Now you breathe out fully. முழுமையாக காத்தை எல்லாம் வெளியே விட்டு விடு. And say, I can't convert my wife. என்னாலே என்னுடைய மனைவியை மாற்றவே முடியாது என்று சொல். Then breathe in fully. பிறகு முழுமையாய் உள்ளே காற்றை இழு. And say, Jesus can do it. இயேசுவால் முடியும் என்று சொல். That is faith. இதுதான் விசுவாசம். Do you believe I am able to do this for you? இதை உனக்கு நான் செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? Some of you have got children who are not converted. உங்களில் ஒரு சிலருக்கு ரட்சிக்கப்படாத மனம் திரும்பாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். Unconverted son, unconverted daughter. மனம் திரும்பாத மகன், மனம் திரும்பாத மகள். And you've been trying to bring them to Christ. இயேசுவண்டை கொண்டு வரும்படியாக எவ்வளவோ முயற்சித்து தோல்வியை சந்தித்திருக்கிறாய். Can you breathe out fully now? இப்ப முழுமையாக எல்லா காற்றையும் வெளியே விட்டு விட முடியுமா? Lord, I cannot convert my son. ஆண்டவரே, என்னாலே என்னுடைய மகனை ரட்சிக்க முடியாது. I give up. நான் முழுமையாக விட்டு விடுகிறேன் என்னுடைய முயற்சியை. But I'm going to breathe in. ஆனால் இப்பொழுது உள்ளே சுவாசத்தை இழுக்க போகிறேன். You can convert my son. ஆண்டவரே, நீர் என்னுடைய மகனை மனம் திரும்ப செய்ய முடியும். And see if there will not be a difference this year compared to all the years gone by. இவ்வளவு ஆண்டுகளாக கடந்து விட்டதை காட்டிலும் இந்த வருஷத்தில் ஒரு மாற்றம் ஏற்படாதா இல்லையா என்று நீ பார்க்க போகிறாய். Because you're going to trust Jesus this year. இந்த வருஷம் நீ இயேசுவை நம்ப போகிறாய். Don't say, Lord, if you can do something, have pity on me. ஆண்டவரே, உம்மாலே ஏதாயிலும் செய்ய முடியுமானால் என்மேல் மனதிறங்கி செய்யும் என்று Lord says, if you can you trust me that I can do it? என்னால் இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? Believe in him. அவர்களை விசுவாசம் வை. God is able. தேவனால் முடியும். The message for this new year இந்த புது வருஷத்தின் செய்தி என்ன? is this. இதுதான். God is able. தேவனால் முடியும். My Jesus can do it. என் இயேசுவால் இதை செய்ய முடியும். Take that word and go through this year with it. இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு இந்த வருஷத்துக்குள்ளாய் கடந்து செல்லுங்கள். My Jesus can do it. என்னுடைய இயேசுவால் இதை செய்ய முடியும். Whatever it is. என்னவா இருந்தாலும் சரி. And I believe you will end this year in victory. இந்த வருஷத்தை நீ ஜெயத்திலே முடிக்க போகிறாய். Because you trust in the Lord. ஏனென்றால் நீ இயேசுவிலே தேவனிலே நீ நம்பிக்கை வைக்கிறாய். See Hebrews 7 and verse 25. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Hebrews 7 verse 25. எபிரேயருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபிரேயர் 7:25. Jesus said, the word of God says here, தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்கிறது, Jesus is able. இயேசுவால் முடியும். He is able to save to the uttermost those who draw near to God through him. தேவனிடத்திலே சேருகிறவர்களை அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். He can save us totally. That's the meaning. அதனுடைய பொருள் என்ன? முற்றுமுடிய முழுமையாக நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். Not just from hell. நரகத்திலிருந்து மட்டுமல்ல, but totally. முழுமையாக. That means not only from hell but from sin. நரகத்திலிருந்து மட்டுமல்ல, பாவத்திலிருந்து உன்னை ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். From this wretched nature I got from Adam. ஆதாமிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட இந்த துர்க்குணத்திலிருந்து he is able to save. அவர் என்னை ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். From the lowest level to the highest level. கீழான நிலையிலிருந்து மேலான நிலைக்கு எடுத்துச் செல்ல வல்லவராய் இருக்கிறார். He is able. அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.
That is faith. அதுதான் விசுவாசம். He is able. அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். See what Paul says. பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். 2 Timothy 1 verse 12. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். He says in the middle of verse 12, I know whom I have believed. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று 2 தீமோத்தேயு 1:12 சொல்கிறார். And he says, I am convinced about something. நான் ஒன்றை குறித்து நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். I am convinced that he is able. அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். He is able to keep and guard what I have told him to take care of until that day. ஆண்டவரே அந்த நாள் வரை என்னை காத்துக்கொள்ளும் என்று எதை நான் சொன்னேனோ அதை அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். I have taken my life and given it to him and said, Lord, please keep it until that day. என்னுடைய வாழ்க்கையை எடுத்து நான் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி. And I am convinced he is able to keep it. அவர் அதை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். That is why I am not afraid about the future. ஆகவே தான் என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் பயப்படுவதில்லை. Where was the confidence of all these people? இந்த மக்களுடைய நம்பிக்கை எல்லாம் எங்கே இருந்தது? He is able. அவர் வல்லவராய் இருக்கிறார். My Jesus can do it. என் இயேசு இதை செய்து முடிக்க My வல்லவராய் Jesus இருக்கிறார். is able to do it. என்னுடைய இயேசு இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். That is the faith Abraham had. இந்த விசுவாசத்தை தான் ஆபிரகாம் வைத்திருந்தான். That is the faith Paul had. பவுலும் இந்த விசுவாசத்தை வைத்திருந்தான். Think of this phrase. இந்த வாசகத்தை எண்ணி பாருங்கள். God is able. தேவன் வல்லவராய் இருக்கிறார். He is able to do it. அவர் இதை செய்ய முடியும் அவரால். Now இப்பொழுது I want to show you another verse. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க In விரும்புகிறேன். 2 Corinthians 9, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், which I think is one of the most fantastic promises in the whole Bible. முழு வேதாகமத்திலேயும் காணப்படுகிறதான மிகவும் அதிசயமான ஒரு வாக்குத்தத்தம் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். One of the most fantastic promises in the whole Bible. முழு வேதாகமத்திலேயும் காணப்படுகிறதான மிகவும் ஆச்சரியமான ஒரு வாக்குத்தத்தம். And I think many of you don't even know this verse. உங்களில் அநேகருக்கு இந்த வசனம் கூட தெரியாது என்று நான் அறிவேன். Now you must learn this verse by heart today. இப்பொழுது இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் மனப்பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். 2 Corinthians 9 verse 8. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 7 times we read here about superlatives, something very big. மிகப்பெரிய என்று அர்த்தம் கொள்ளக்கூடியதான சூப்பர்லேட்டிவ் என்று சொல்லக்கூடியதான வார்த்தைகள் 7 முறை இங்கே வருகிறது. And it says God is able. That is how the sentence begins. God is able. தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். Okay, what is God able to do? தேவன் எதை செய்ய வல்லவராய் இருக்கிறார்? Here are the 7 superlatives in this verse. இந்த வசனத்திலே 7 சகல மிகுதி என்று பொருள்படும் ஆச்சரியமான ஒரு வாக்குத்தத்தம். And I think many of you don't even know this verse. உங்களில் அநேகருக்கு இந்த வசனம் கூட தெரியாது என்று நான் அறிவேன். Now you must learn this verse by heart today. இப்பொழுது இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் மனப்பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். 2 Corinthians 9 verse 8. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 7 times we read here about superlatives, something very big. மிகப்பெரிய என்று அர்த்தம் கொள்ளக்கூடியதான சூப்பர்லேட்டிவ் என்று சொல்லக்கூடியதான வார்த்தைகள் 7 முறை இங்கே வருகிறது. And it says God is able. That is how the sentence begins. God is able. தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். Okay, what is God able to do? தேவன் எதை செய்ய வல்லவராய் இருக்கிறார்? Here are the 7 superlatives in this verse. இந்த வசனத்திலே 7 சகல மிகுதி என்று பொருள்படக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறோம். First of all, முதலாவது all grace. சகலவித கிருபை. And he can make it abound towards you. That's the second thing. இரண்டாவது காரியம் அந்த சகலவித கிருபையை பெருக செய்கிறார். And the third thing is always. மூன்றாவது காரியம் எப்பொழுதும். Fourth, you'll have all sufficiency. சம்பூர்ணமுடையவர்களாய் இருப்பீர்கள். And then fifth, ஐந்தாவது in everything. எல்லாவற்றிலும். Sixth, ஆறாவது காரியம் you will have an abundance. நீ பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக. And seventh, ஆறாவது ஏழாவது every good deed. சகலவித நற்கிரியைகளிலும். Now it's very clear, there's in English it's very clear, 7 superlatives. ஆங்கிலத்திலே 7 சூப்பர்லேட்டிவ் என்று சொல்லக்கூடிய வாசகங்கள், அது அடைமொழிகள் அங்கே இருக்கிறது. மிகுதி என்று சொல்லக்கூடிய அடைமொழி. I have read this Bible from cover to cover. I have never found a single verse like this which has got 7 superlatives in one verse. நான் இந்த வேதாகமத்தை ஒரு அட்டையிலிருந்து அடுத்த அட்டை வரை வாசித்திருக்கிறேன். எந்த ஒரு வசனத்திலையும் இவ்விதமாய் காணப்படவில்லை. 7 சூப்பர்லேட்டிவ்ஸ் வரக்கூடிய வசனம்.
To me, it is one of the most fantastic promises in the whole Bible. என்னை பொறுத்தவரை வேதாகமத்தில் இருக்கிறது மிகவும் ஆச்சரியமான ஒரு வாக்குத்தத்தம். It is not a commandment. இது ஒரு கட்டளை அல்ல. Commandment means I have to do something. கட்டளை என்றால் நான் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். It's a promise. இது ஒரு வாக்குத்தத்தம். Promise means he is going to do it. வாக்குத்தத்தம் என்று சொன்னால் அவர் அதை செய்ய போகிறார். God is able. தேவன் வல்லவராய் இருக்கிறார்.